அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் தங்களது ராசிக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களது காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது முயற்சியால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது புத்திரர் வழியில் நல்ல மகிழ்ச்சிகள் உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 22 மற்றும் 23ஆம் தேதிகள் வருகின்றது. சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 18, 19, 20, 21, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதியும், செப்டம்பர் மாதத்தில் 2, 3, 7, 8, 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 30ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியும் வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான
பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:18 முதல் பகல் 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் சிம்மராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.